லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு உள்ளங்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை, விவிலிய தேடல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை, அரசரின் இரண்டாம் கனவின் தொடர்ச்சி. நெபுக்கத்நேசர் தனது இரண்டாம் கனவு குறித்து தானியேலிடம் தொடர்ந்து கூறியதாவது: நான் படுக்கையில் கிடந்தபோது என் மனக்கண் முன்னே இக்காட்சிகளைக் கண்டேன். அப்பொழுது இதோ, காவலராகிய தூயவர் ஒருவர் வானத்திலிருந்து இறங்கி வந்தார். அவர் தமது குரலை உயர்த்தி கூறியது இதுவே: இந்த மரத்தை வெட்டுங்கள், கிளைகளை தரித்து விடுங்கள், இதன் இலைகளையெல்லாம் பறித்தெறியுங்கள், இதன் கனிகளைச் சிதறடியுங்கள், இதன் கீழ் வாழும் விலங்குகள் ஓடிப்போகட்டும், இதன் கிளைகளில் தங்கிய பறவைகள் பறந்தோடட்டும். ஆயினும் வேர்கள் நிறைந்த அடிமரத்தை அப்படியே நிலத்தில் விட்டு வையுங்கள். இரும்பாலும் வெண்கலத்தாலுமான சங்கிலியால் அது கட்டப்பட்டு வயல்வெளி பசும்புல் நடுவில் கிடக்கட்டும். வானத்தின் பனியால் அந்த மனிதன் நனையட்டும். தரையில் புல்வெளியில் விலங்குகளோடு அவன் கிடக்கட்டும். அவனது மனித உள்ளம் மாற்றப்பட்டு அவனுக்கு விலங்கின் மனம் கொடுக்கப்படட்டும். 7 ஆண்டுகள் அவனை கடந்து செல்லட்டும். காவலர் விதித்த தீர்ப்பு இதுவே. தூயவர் வாய்மொழியின் முடிவும் இதுவே. மனிதர்களின் அரசை உன்னதமானவரே ஆள்கின்றார் என்பதையும், தாம் விரும்பியவர்க்கே அதனை தந்தருள்வார் என்பதையும், மனிதருள் தாழ்ந்தவர்களையே அதற்கு தலைவராக்குகின்றார் என்பதையும் உயிர்கள் அனைத்தும் அறியும்படி இவ்வாறு விதிக்கப்பட்டது. அரசர் நெபுக்கத்நேசராகிய நான் கண்ட கனவு இதுவே. பெல்தசாச்சார், இதன் உட்பொருளை எனக்கு தெரிவியும். என் நாட்டிலுள்ள எல்லா ஞானிகளாலும் இதன் உட்பொருளை விளக்கிக் கூற இயலவில்லை. நீர் ஒருவரே இதை தெரிவிக்கக்கூடியவர். ஏனெனில் புனிதமிகு கடவுளின் ஆவி உம்மிடமே உள்ளது. விவிலிய தேடல். திருப்பாடல் 31 பகுதி 1. கடவுளே நமக்கு அடைக்கலம் அருள்பவர். அடைக்கலம் தருகின்ற நாயகனே, அருள்மழை பொழிகின்ற தூயவனே, அடைக்கலம் எனக்கு நீ அல்லவோ, அன்புக்கு நீ ஒரு தாயல்லவோ, அடைக்கலம் தருகின்ற நாயகனே. அன்பர்களே, இன்றைய நாள் நமது விவிலிய தேடலில் 31வது திருப்பாடல் குறித்த நமது தியான சிந்தனைகளை தொடங்குவோம். பாடகர் தலைவர்க்கு தாவீதின் புகழ்பா என்று தலைப்பிடப்பட்டுள்ள இத்திருப்பாடல் தாவீதால் எழுதப்பட்டது. இது மொத்தம் 24 இறைவசனங்களை கொண்டுள்ளது. சவுல் மன்னரால் தாவீது துன்புறுத்தப்பட்ட போது தாவீது இத்திருப்பாடலை எழுதியிருக்க வேண்டுமென்று விவிலிய அறிஞர்கள் கருதுகின்றனர். இப்போது இத்திருப்பாடலில் 1 முதல் 4 வரை உள்ள இறைவசனங்கள் குறித்து தியானிப்போம். முதலில் அவ்வார்த்தைகளை பக்தியுடன் வாசிப்போம். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஒருபோதும் வெட்கமடைய விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தரலும். உம் செவிகளை என் பக்கம் திருப்பியறலும். விரைவில் என்னை மீட்டரலும். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும். என்னை பாதுகாக்கும் வலிமைமிகு கோட்டையாயிரும். ஆம், என் கற்பாறையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியறலும். அவர்கள் எனக்கென விரித்து வைத்துள்ள வலையிலிருந்து என்னை விடுவித்தரலும். ஏனெனில் நீரே எனக்கு அடைக்கலம். அன்பர்களே, தாவீது அரசர் இந்த 4 வசனங்களிலும் கடவுளே தனது அடைக்கலம் என்கிறார். மறைப்போதகத்திற்காக இத்தாலியிலிருந்து இந்தியாவின் தமிழகத்திற்கு வந்த பெஸ்கி என்னும் வீரமா முனிவர் நம் அன்னை மரியாவை அடைக்கலமாதா என அழைத்து பாக்கள் பல இயற்றினார். அவர் கட்டியெழுப்பிய பெரும்பாலான ஆலயங்கள் அடைக்கலமாதா ஆலயங்கள் என்றே அழைக்கப்படுகின்றன. எனது சொந்த ஊரிலுள்ள ஆலயம் புனித விண்ணேற்பு அன்னை ஆலயம் என்று மறைமாவட்ட பதிவேட்டில் குறிப்பிடப்பட்டிருந்தாலும்
எனது ஊரிலும் அதனைச் சுற்றியுள்ள கிராமங்களிலும் வாழும் எல்லா மதத்தவரும் அதனை அடைக்கல மாதா கோவில் என்றே இன்று வரை அழைத்து வருகின்றனர். அடைக்கலம் கொடுப்பவர் என்ற வார்த்தைக்கு புகலிடம் தருபவர், தஞ்சம் கொடுப்பவர், பாதுகாப்பளிப்பவர் என்றும் பொருள் கொள்ளலாம். இப்படிப்பட்ட குணங்களை கொண்டவராக வளர வேண்டும், வாழ வேண்டும் என்ற எண்ணத்துடன் கிறிஸ்தவ குழந்தைகள் சிலருக்கு அடைக்கலம், அடைக்கலசாமி, அடைக்கலராஜ், அடைக்கலமேரி என்ற பெயர்களும் திருமொழிக்கில் வழங்கப்பட்டன என்பதையும் நாம் நன்கு அறிந்து கொள்வோம். தெய்வீக நீதியின் கதிரவனே, தீமைகள் போக்கும் காவலனே, ஏழையின் கண்களை பாராயோ, என்னென்ன கவலைகள் தீராயோ, ஏழையின் கண்களை பாராயோ, என்னென்ன கவலைகள் தீராயோ, அடைக்கலம் தருகின்ற நாயகனே. மதுரையில் கிபி 13 முதல் 14ஆம் நூற்றாண்டுகளில் கிராமங்களிலிருந்த நிலச்சுவான்தாரர்கள் அவ்வூர் ஆட்சியாளர்களாகவும் செயல்பட்டு வந்துள்ளனர். இவர்கள் ஊர் பாதுகாப்புக்கென பாடி காவல் நியமித்துக் கொள்ளும் வழக்கம் இருந்துள்ளது. பாதுகாப்பு தந்து காவல் செய்யும் பாடி காவல் உரிமை எந்த ஊருக்கு யார் பெற்றுள்ளார்களோ அவர்கள் அதை உறுதிப்படுத்தி அறிவிப்பதை ஆசிரியம் கொடுத்தல் என்கிறார்கள். ஆசிரியம் என்ற சொல்லுக்கு பாதுகாப்பு தருதல், அடைக்கலம் தருதல் என்று பொருள். தமிழகத்தில் 75க்கு மேற்பட்ட ஆசிரியம் கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பாடி காவல் முறையில் கிராமத்தை ஒரு குறிப்பிட்ட குழுவினர் காவல் காத்து வருவதை அனைவருக்கும் அறிவிக்கும் வகையில் கல்வெட்டை ஊரின் எல்லையிலோ மையப்பகுதியிலோ கோயில்களிலோ நட்டு வைப்பது வழக்கமாக இருந்துள்ளது. ஆகவே அடைக்கலம் என்பது தஞ்சமளிப்பது அல்லது புகலிடம் கொடுப்பது என்ற அர்த்தத்தில் கையாளப்படுவதை நாம் வரலாற்றிலும் காண முடிகின்றது. ஈழத்தமிழரின் புலம்பெயர்வும் கூட தொடக்க காலத்திலிருந்தே பல்வேறு தேவைகளுக்காக இடம்பெற்று வந்திருக்கின்றது. ஆனாலும் இலங்கையில் 1970களின் பின்னர் தமிழ் மக்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட இன ஒழிப்பு நடவடிக்கைகள், அதன் விளைவாக உருவாக்கப்பட்ட ஆயுத கலாச்சார முறைமை என்பன காரணமாக தமிழ் சமுதாயம் நிலைகுலைந்து போனது. இதனால் சொந்த நாட்டை விட்டுவிட்டு ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா மற்றும் கனடா முதலான நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து சென்றனர் அம்மக்கள். அவ்வாறு சென்ற அம்மக்களுக்கு அடைக்கலம் தந்தன அந்நாடுகள் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. இப்போது பல நாடுகளில் புலம்பெயர்ந்தோர் மற்றும் இடம்பெயர்ந்தோர் பிரச்சினைகள் பெரிதாக உருவெடுத்து வருகின்றன. அதிலும் குறிப்பாக தற்போது உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதலால் அதிக எண்ணிக்கையிலான மக்கள் அண்டை நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து வருகின்றனர். உக்ரைனிலிருந்து வெளியேறிய புலம்பெயர்ந்தோரின் எண்ணிக்கை 26 லட்சத்தை கடந்துள்ளது. அதிகபட்சமாக போலந்தில் 16,55,503 பேர் தஞ்சமடைந்துள்ளனர். அதற்கு அடுத்தபடியாக ஹங்கேரியில் 2,46,206 பேரும், ஸ்லோவாக்கியாவில் 1,95,980 பேரும் உக்ரைனிலிருந்து வந்து தஞ்சமடைந்துள்ளதாக ஐநா வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் போலந்து நாடுதான் அதிகமான மக்களுக்கு அடைக்கலம் கொடுத்துள்ளது. போலந்து நாட்டின் இந்த மனிதாபிமான செயலால் நெகிழ்ந்து போன நமது மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் அந்நாட்டினரை வெகுவாக பாராட்டினார் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. கடந்த 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி உயிர்ப்பு பெருவிழாவன்று வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் இவர்களுக்கு அடைக்கலம் அளித்து உதவி வரும் தொண்டு நிறுவனங்களை பாராட்டிய ஹங்கேரியின் கர்தினால் பீட்டர் எருதோ அவர்கள் உக்ரைன் குழந்தைகளின் பள்ளிப்படிப்பு தடைபடாமல் இருப்பது முக்கியம் என்றும், ஹங்கேரியின் கத்தோலிக்க பள்ளிகளில் ஏறத்தாழ 200 ஆசிரியர்கள் உக்ரைனிய குழந்தைகளுக்கு கல்வி கற்பிக்க முன்வந்துள்ளனர் என்றும், புடாபெஸ்ட் நகரிலும் அதற்கு வெளியிலும் உள்ள பல பள்ளிகள் உக்ரைனிய அல்லது ரஷ்ய மொழி மட்டுமே பேசும் குழந்தைகளுக்கு வகுப்புகளை தொடங்கியுள்ளன என்றும் தெரிவித்திருந்தார். இதன் வழியாக துயருறும் இந்த குழந்தைகளுக்கு வளமான எதிர்காலத்தை உருவாக்கும் நோக்கமுடன் ஹங்கேரியில் அடைக்கலம் தரப்பட்டுள்ளது என்பது புலனாகிறது. இந்தியாவின் ராஜஸ்தான் மாநிலம் கௌரெலியில் கடந்த 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி இந்து முஸ்லிம் சமூகத்தினரிடையே கலவரம் வெடித்தது. இதில் 35 பேர் காயமடைந்தனர். வீடுகள் தீயிட்டு கொளுத்தப்பட்டன, கடைகள் சூறையாடப்பட்டன. கௌரெலியின் சந்தை பகுதியில் இந்து மத ஊர்வலம் ஒன்று நடைபெற்றது. அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த கும்பல் ஒன்று இஸ்லாமியர்கள் பகுதியை கடக்கும்போது அவர்களை அவமதிக்கும் வகையில் கோஷங்களை எழுப்பியதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இஸ்லாமியர்கள் சிலரும் பதிலுக்கு கல்லெறிந்ததாக கூறப்படுகிறது.
இதை அடுத்து அங்கு கலவரம் வெடித்திருக்கிறது. அப்போது இந்த கலவரத்தின் தாக்குதலிலிருந்து தப்பிக்க முயன்ற 15 இஸ்லாமிய ஆண்களை ஒற்றை ஆளாக காப்பாற்றியிருக்கிறார் 48 வயது நிரம்பிய மதுலிகா சிங் என்ற ஒரு இந்து பெண். இவர் சந்தையில் துணிக்கடை வைத்திருப்பவர். கலவரக்காரர்களுக்கு பயந்து ஓடி வந்த 15 பேரும் மதுலிகாவின் கடைக்குள் வந்து தஞ்சமடைந்திருக்கின்றனர். அந்நேரத்தில் கடையிருக்கும் அதே கட்டடத்தின் மாடியில் இருக்கும் தனது வீட்டுக்குள் அந்த 15 பேரையும் அழைத்துச் சென்று தங்க வைத்திருக்கிறார் மதுலிகா. அப்போது அந்த 15 பேரும் பதுங்கியிருப்பது தெரிந்து கலவரக்காரர்கள் மதுலிகாவின் வீட்டுக்குள் நுழைய முற்பட்டிருக்கின்றனர். ஆனால் தனி ஒரு ஆளாக நின்று அவர்களை வீட்டுக்குள் நுழைய விடாமல் தடுத்து அந்த 15 பேரையும் பாதுகாத்திருக்கிறார். அவர்களுக்கு தேநீர் கொடுத்து கலவரம் அடங்கும் வரை சாந்தப்படுத்தியிருக்கிறார். இது குறித்து மதுலிகா கூறும்போது, திடீரென சந்தையில் அலறல் சத்தம் கேட்டது. அனைவரும் கடைகளின் கதவுகளை அடைக்கும் சத்தமும் கேட்டது. சில கடைகள் தீப்பிடித்து எரிந்தன. சிலர் கடைகளுக்குள்ளிருந்து பொருட்களை திருடிச் சென்றனர். தாக்குதலிலிருந்து தப்பிக்க சிலர் பயந்து ஓடி வந்தனர். அவர்களை எனது வீட்டுக்குள் வைத்து காப்பாற்றினேன். அவர்கள் வெளியில் இருந்திருந்தால் நிச்சயம் பயங்கரமாக தாக்கப்பட்டிருப்பார்கள். இங்கு பலகாலமாக இந்து முஸ்லிம்கள் இணைந்துதான் தொழில் நடத்தி வருகின்றோம். எல்லாவற்றையும் விட மனிதநேயம் பெரிது என்பதால் அவர்களை நான் காப்பாற்றினேன் என்றார். அன்பர்களே, இன்று மதங்களின் பெயரால் மனிதம் வெட்டி சாய்க்கப்படுகிறது என்பது எவ்வளவு பெரிய உண்மை! மனிதரை கொல், மதத்தை காப்பாற்று என்பதுதான் இன்றைய உலகில் வாழும் மதவெறி பிடித்தவர்களின் அடிப்படை கொள்கையாக ஒலிக்கின்றது. இது இந்தியாவில் மட்டுமல்ல, இஸ்ரேல் போன்ற நாடுகளிலும் இதுதான் அடிப்படை கருத்தியலாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. பாலஸ்தீனத்திற்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் இடம்பெற்ற போரும், அதனைத் தொடர்ந்து தற்போது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் நிகழ்ந்து வரும் போரும் இதனைத்தான் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. இப்போர்களின் காரணமாக ஆயிரம் மக்கள் பல்வேறு இடங்களில் அடைக்கலம் தேடி வருவதையும் பார்க்கின்றோம். இவற்றையெல்லாம் நம் உள்ளத்தில் இருத்தி சிந்திக்கும்போது, சவுல் அரசரால் பெரும் அவதிக்கும் துன்பத்திற்கும் உள்ளான தாவீது அரசர் ஆண்டவரிடம் அடைக்கலம் தேடி புகுவதை பார்க்கின்றோம். மக்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் முன்னிலையில் உங்கள் உள்ளத்தில் உள்ளதை திறந்து கொட்டுங்கள். கடவுளே நமக்கு அடைக்கலம் என்றும், நானோ கடவுளின் அண்மையே எனக்கு நலமெனக் கொள்வேன். என் தலைவராகிய ஆண்டவரை என் அடைக்கலமாக கொண்டு அவர்தம் செயல்களை எடுத்துரைப்பேன் என்றும், உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர், ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார் என்றும் தாவீது அரசர் வேறு சில திருப்பாடல்களிலும் எடுத்து காட்டுகின்றார். ஆகவே அன்பர்களே, அடைக்கலம் கொடுக்கும் கடவுளைப் போல நாமும் அடைக்கலம் தேடி வரும் ஆபத்தில் உள்ளோரையும் அபலை மக்களையும் ஆதரித்து புகலிடம் தருவோம். அதற்கான அருளை இந்நாளில் இறைவனிடம் மன்றாடுவோம். அருள் ஒளி உண்டு உன் விழியினிலே, ஆறுதல் உண்டு உன் மொழியினிலே. அருள் ஒளி உண்டு உன் விழியினிலே, ஆறுதல் உண்டு உன் மொழியினிலே. பெரும் துயர் காப்பதும் கரமல்லவோ, பிறந்து நான் வாழ்வதும் வரமல்லவோ. பெரும் துயர் காப்பதும் கரமல்லவோ, பிறந்து நான் வாழ்வதும் வரமல்லவோ. அடைக்கலம் தருகின்ற நாயகனே, அருள் கடவுளே நமக்கு அடைக்கலம் அருள்பவர் என்ற தலைப்பில் இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். ஆயர் மாமன்றத்தின் செயலாக்கங்களை புரிந்து கொள்ளும் நோக்குடன் ஆயர் மாமன்ற செயலாக்கத்திற்கான பாதைகள் என்னும் புதிய ஆவணம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஜூலை 7 திங்களன்று வெளியிடப்பட்ட இந்த ஆவணம் அகில உலக திரு அவை முழுவதும் ஒரே பாதையில் ஒன்றாக பயணிக்கும் ஒரு பொதுவான பகிரப்பட்ட கட்டமைப்பை வழங்குகின்றது. 2020 ஆண்டு மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் ஆயர் மாமன்றத்தின் செயலாக்கங்களை புரிந்து கொள்ள உதவுவதற்கென ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆயர் மாமன்றத்தின் தொடர் செயல்முறை 2028 அக்டோபர் மாதம் முழுமை அடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒருங்கியக்க திரு அவை என்பது மறைபரப்பு பணியில் உள்ளது என்றும், இந்த பணியே ஆயர் மாமன்றத்தை செயல்படுத்த தூண்டுகின்றது என்றும் தெரிவித்தார் ஆயர் மாமன்றத்தின் பொதுச் செயலர் கர்தினால் மாரியோ கிரேக்.
இந்த ஆவணத்தை தயாரித்த ஆயர் மாமன்ற பொதுச் செயலகம் தல திரு அவைகளுக்கு உதவ தயாராக இருப்பதோடு அவைகளுக்கு செவி சாய்க்கவும் முயற்சிகளை ஆதரிக்கவும் குறிப்பாக திரு அவைகளுக்கு இடையிலான உரையாடல் மற்றும் நன்மைத்தன பரிமாற்றத்தை ஊக்குவிக்கவும் தயாராக இருப்பதாக கர்தினால் தெரிவித்துள்ளார். அருள் பணியாளர்களுக்கான திருப்பீடத்துறை தலைவர் கர்தினால் கார்ட் லாசரஸ் யூ ஹியூங் சிக்கை சந்தித்த தென்கொரிய அரசு தலைவர் திருத்தந்தை அவர்களை விரைவில் சந்திக்கும் தனது விருப்பத்தை தெரிவித்துள்ளார். தென்கொரியாவில் 2027 ஆண்டு நடக்கும் உலக இளைஞர்கள் மாநாட்டில் திருத்தந்தை கலந்து கொள்வது கொரிய தீபகற்பத்தில் அமைதியை நோக்கிய ஒரு வரலாற்றுப் படியாக இருக்கும் என்று அவர் நம்புவதாகவும் கர்தினாலிடம் கூறினார். மேலும் செய்தியாளர்களிடம் பேசிய கர்தினால், உலக இளைஞர்கள் மாநாடு இளைஞர்களுக்கு தியாக உணர்வை தெரியப்படுத்த ஒரு சிறந்த வாய்ப்பாக இருக்கும் என்றும், ஓர் அருள்பணியாளர் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அவர் சந்திக்கும் மக்களுக்கும் அது அதிக மகிழ்ச்சியை கொடுப்பதாகவும், இதன் வழி பல இளைஞர்களை அருள் பணித்துவத்திற்கு ஈர்க்க முடியும் என்றும் கர்தினால் கார்ட் யூ அவர்கள் எடுத்துரைத்தார். திருப்பிடத்தின் கலாச்சாரம் மற்றும் கல்வித்துறையின் தலைவரான கர்தினால் ஜோஸ் தொலந்தினோ தி மென்டோன்சா 7வது ஆண்டு சகோதரத்துவத்திற்கான விருதின் தேர்வுக்குழுவில் நியமிக்கப்பட்டுள்ளார். அல் அசாரின் தலைமை இமாமுடனான திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் வரலாற்று சிறப்புமிக்க சந்திப்பு மற்றும் சகோதரத்துவம் குறித்த கூட்டு ஆவணத்தை இருவரும் வெளியிட்டதைத் தொடர்ந்து பிப்ரவரி 2019 ஆண்டு 10 லட்சம் அமெரிக்க டாலர்களை பரிசாகக் கொண்ட இந்த விருது நிறுவப்பட்டது. சையத் விருது வழங்கும் நடுவர் மன்ற உறுப்பினர்களில் திருத்தந்தையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர், அல் அசாரின் தலைமை இமாம் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் இருப்பர். இந்த நியமனம் சகோதரத்துவத்திற்கான சையத் விருதை வழங்க தொடங்கியதோடு அதற்கான முதல் பெறுநராகவும் விளங்கிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் விலை மதிப்பற்ற மரபின் ஒரு பகுதி என்று கர்தினால் தொலந்தினோ கூறியுள்ளார். தெய்வ நிந்தனை குற்றத்திற்காக 23 ஆண்டுகள் மரண தண்டனை அனுபவித்த மனநலம் பாதிக்கப்பட்ட கத்தோலிக்கர் அன்வர் ஹென்னத்தை பாகிஸ்தான் உச்சநீதிமன்றம் அண்மையில் விடுவித்துள்ளது. சிறையில் இருந்த ஹென்னத்தை மருத்துவர்கள் சோதித்து அவரது மனநோயை உறுதிப்படுத்தியதைத் தொடர்ந்து மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு குற்றவியல் ரீதியாக தண்டனை வழங்க முடியாது என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்து அவரை விடுவித்துள்ளது. தற்போது 72 வயதாகும் கென்னத் நபிகள் நாயகம் மற்றும் குர்ஆன் பற்றி கடிதங்கள் எழுதியதாக கூறி 2001 கைது செய்யப்பட்டதாகவும், ஜூலை 2002 லாகூரில் உள்ள ஒரு நீதிமன்றம் தெய்வ நிந்தனை குற்றத்திற்காக அவருக்கு மரண தண்டனை விதித்து 17,985 அமெரிக்க டாலர் அபராதம் விதித்தது. கென்யா நாட்டை பொறுத்தவரையில் நாட்டை கட்டியெழுப்புவதிலும் நாட்டிற்கான முக்கிய முடிவுகளை எடுப்பதிலும் நாட்டின் இளையோரையும் ஒன்றிணைத்து செயல்பட வேண்டும் என அழைப்பு விடுத்தார் கென்யா ஆயர் பீட்டர் கிமானி நுதுங்கு. கென்யா ஆயர் பேரவையின் இளையோர் பணிக்கான அவையின் துணைத் தலைவர் ஆயர் கிமானி உரைக்கையில், மக்களுள் முக்கியத்துவம் குறைந்தவர்கள் என்று எவரும் இல்லை, அதிலும் குறிப்பாக இளையோர் என்பவர் நாட்டை கட்டியெழுப்பதில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றனர் என்பதை மனதில் கொண்டு அவர்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதிகாரத்தில் இருப்போர் அடிமட்டத்தில் இருக்கும் மக்களின் பங்களிப்பை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும் தாழ்ச்சியான மனநிலையுடன் செயல்பட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்ட ஆயர், சமூக பொருளாதார வளர்ச்சிக்கென அவர்கள் ஆற்றும் பங்கு சிறிதாக இருந்தாலும் ஒன்றிணைந்த அவர்களின் முயற்சி வலுவான நாட்டை கட்டியெழுப்பதில் சிறப்பு சேவையாற்றுகின்றது என்றார். நாம் வெவ்வேறு பின்னணிகளை கொண்டிருந்தாலும், எந்த வேலையை செய்பவர்களாக இருந்தாலும், பணக்காரர், அறிவாளி, உயரமானவர், வித்தியாசமான தோற்றம் கொண்டவர் என்ற வேறுபாடுகளை கொண்டிருந்தாலும் அவைகளையெல்லாம் தூர ஒதுக்கி வைத்துவிட்டு ஒவ்வொருவரையும் மதிக்க முன்வர வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் ஆயர் கிமானி. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம்.